Good morning, students. Have a nice day to you all. Welcome to our chemistry class, students. Last class we learned about matter, element, and his symbols of an elements பத்தி பார்த்தோம் and history of symbols பார்த்தோம் last classல. Today class we are going to see about metals, non-metals, and metalloids. Okay, classification of elements. An element can be identified as metal or non-metal by comparing its properties with the general properties of metals and non-metals. Okay, elements are classified into metals, non-metals, and metalloids. Elements are classified into metals, non-metals, and metalloids based on their properties. எலிமெண்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெட்டல், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு யூசஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ மெட்டல்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்? காப்பர், அயன், கோல்டு, சில்வர், அலுமினியம், ஜிங்க், குரோமியம், இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம்? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி லெவலை டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மெட்டல்ஸ். ஓகேவா? அந்த மெட்டல்ஸோட குவான்டிட்டியை வச்சு தான் ஒரு நாட்டோட எக்கனாமிக் லெவலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ தங்கம், அதாவது கோல்டு வந்து எவ்வளோ ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது, கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு நாட்டோட எக்கனாமிக் வந்து அதிகரிக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மெட்டல்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இன்னைக்கு கிளாஸில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பற்றி. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ்க்கு காமனாக சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்னு வந்து என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ்க்குனே இருக்கக்கூடிய சில குவாலிட்டி இல்லை சில கேரக்டர் அப்படி சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். லஸ்டர், த டிபிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர். லஸ்டர் அப்படின்னா என்ன? ஷைனிங் அப்பியரன்ஸ். இப்போ நம்ம கோல்டு, சில்வர் எல்லாமே வாங்குகிறோம், காப்பர், எந்த மெட்டலாக வேணால் இருக்கட்டும், அயன், எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறப்ப எப்படி இருக்கும்? நல்ல பளபளன்னு ஷைனி அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஷைனி அப்பியரன்ஸ் இருந்தால் அதை நம்ம மெட்டாலிக் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த். மெட்டல்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயின் வித்தவுட் பிரேக்கிங். அதாவது மெட்டல்ஸை வந்து என்ன செய்ய முடியும்? இழுக்க முடியும். ஓகேவா? எப்படி வேணாலும் இழுக்க முடியும், பிரேக் ஆகாமல், அதாவது உடையாமல் நம்ம அந்த நீட்டிக்க முடியும், இழுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தான் நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது malleability. Metals can be hammered into very thin sheets. This tendency of metals is called malleability. malleabilityனா என்ன? hammered மெட்டல்ஸை நம்ம சுத்தியலால் அடிக்கும் பொழுது என்ன பண்ணுது? தின் ஷீட்ஸ், தகடு மாதிரி மாற்றிக்க முடியும் மெட்டல்ஸை. மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்ட்டு வெரி தின் ஷீட்ஸ். திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை குவாலிட்டி இருந்தால் அதை malleability அப்படின்னு சொல்லலாம். டக்டைலிட்டி. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்ட்டு தின் வயர்ஸ். மெட்டல்ஸை நம்ம வயர்ஸாக நீட்ட முடியும், வயர்ஸாக மாற்றிக்க முடியும், வயராக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அதோட அமைப்பை. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை டக்டைலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சோனரஸ். On being heat, metals produce a typical sound. This property of metals is called sonorous.
அதாவது மெட்டல்ஸை கீழே போட்டாலோ இல்லை ஸ்ட்ரைக் பண்ணாலோ ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அதை நம்ம சோனரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே வந்து மெட்டல்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ். ஓகேவா? என்னென்ன பார்த்துருக்கோம்? லஸ்டர், டென்சைல் ஸ்ட்ரென்த், மேலியபிலிட்டி, டக்டைலிட்டி, சோனரஸ். இப்போ இது எல்லாத்துக்குமே மீனிங் புரிஞ்சிருச்சா? அடுத்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ், மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். மோஸ்ட் மெட்டல்ஸ் என்ன பண்ணும்? ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பிஸ்மத் அண்டு டங்ஸ்டன். எல்லா மெட்டல்ஸுமே ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்மத் அண்ட் டங்ஸ்டன் என்ன பண்ணாது? ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. மோஸ்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. எக்ஸப்ஷன் கார்பன் மட்டும் ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். அடுத்தது மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக். மெட்டல்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும்பொழுது இல்லை ஹிட் பண்ணும்பொழுது ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மெட்டல்ஸ்க்கு அந்த கேரக்டர் இருக்காது. நான் மெட்டல்ஸ் டஸ் நாட் மேக் எனி சவுண்ட் வென் தே ஸ்ட்ரக். எந்த சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. மெட்டல்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். எக்ஸப்ஷன் இஸ் சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி அண்டு கேலியம். மோஸ்ட்லி மெட்டல்ஸ்னாலே மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும். ஆனால் சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி, கேலியம்க்குலாம் லோ பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். Non-metals have low melting and boiling point. Exception is boron, carbon and silicon. Boron, carbon, silicon has a high melting and boiling point சொல்லலாம். ஓகேவா? எக்ஸப்ஷனில் வருது. அடுத்தது metals have high tensile strength. Tensile strength means இழுவிசை. மெட்டல்ஸை நம்ம பெரிய கம்பியால் என்ன பண்ண முடியும்? இழுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பாசிபிள் கிடையாது. எக்ஸப்ஷன் ஜிங்க், ஆர்ஜெனிக், ஆன்டிமனியில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. நான் மெட்டல்ஸ் டு நாட் ஹேவ் டென்சில் ஸ்ட்ரென்த். இந்த இழுவிசை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் மெட்டல்ஸ்க்கு இல்லை. அடுத்தது மெட்டல்ஸ் ஆர் சோனரஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை அடிக்கும் பொழுது இல்லை கீழே போடும்போது இல்லை ஹிட் பண்ணும் பொழுது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அதை சோனரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டல்ஸ் ஆர் சோனரஸ். மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை சோனரஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சோனரஸ். It does not any sound அப்படின்னு, it does not produce any sound அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். மோஸ்ட்லி மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸாக தான் இருக்கும். நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் சாலிடாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவோம் மெட்டல்ஸை. அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில் என்னவாக இருக்குமோ லிக்விட்ஸாகவும் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கலாம்னா மெர்க்குரி, சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், கேலியம். இப்போ மெர்க்குரிலாம் பார்த்தோன்னா அதை லிக்விட் மெட்டல் தான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அதோட அப்பியரன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். லிக்விடாக அதில் கலந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மெட்டல் வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம் மெர்க்குரியை. Non-metals occur as solids, liquids and gases at normal temperature. ஆனால் non-metalஸில் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கும் எலிமெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சாலிட்ஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பாஸ்பரஸ், சல்ஃபர், இதெல்லாம் தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சாலிட்ஸ். அண்ட் லிக்விட்ஸ் வந்து புரோமின் வாட்டர் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ லிக்விடுக்கு நான் மெட்டல்ஸில் லிக்விடுக்கு புரோமின் சொல்லலாம் எக்ஸாம்பிள். அண்டு கேஸ், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாமே கேஸாக தான் இருக்கும். ஓகேவா? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸில் அடுத்த மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ். தே ஹாவ் ஷைனி சர்ஃபேஸ். லஸ்ட்ரஸ்னால் என்ன? இட் ஹாஸ் ஏ ஷைனி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டியோட இருந்தால், அதாவது ஷைனி அப்பியரன்ஸ் இருந்தால் அதை லஸ்டர்ஸ் சொல்கிறோம். மேக்ஸிமம் மெட்டல்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் ஷைனியாக. எக்ஸப்ஷன் இஸ் கால்சியம். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஸ்டர்ஸ். தே ஹாவ் நான் ஷைனி சர்ஃபேஸ். எக்ஸப்ஷன் இஸ் கிராஃபைட் அண்ட் அயோடின். நான் மெட்டல்ஸ் வந்து டல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிராஃபைட் அண்ட் அயோடின் மட்டும் கொஞ்சம் ஷைனி அப்பியரன்ஸாக இருக்கும். அதை மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸப்ஷன் ஃபார் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட். மெட்டல்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும், தொட்டால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங். மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் ஹார்டாகவும் இருக்குது. எக்ஸப்ஷன் இஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் சாஃப்ட் மெட்டல்ஸ். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நைஃப் வச்சு கூட கட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட். நான் மெட்டல்ஸ் எப்போதுமே சாஃப்டாக இருக்கும். எக்ஸப்ஷன் இஸ் டைமண்ட். டைமண்டில் வந்து என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, கார்பன் எலிமெண்ட். ஓகேவா. அடுத்தது மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள். மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக வளைக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி அந்த எபிலிட்டி இருக்குது மெட்டல்ஸ்க்கு. நான் மெட்டல்ஸ்க்கு அந்த பெண்டபிள் கெப்பாசிட்டி கிடையாது. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் பெண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ்னால என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதில் எக்ஸப்ஷன் பிஸ்மத், டங்ஸ்டன் வந்து புவர் கண்டக்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப கண்டக்ட் பண்ணாது, வெரி புவர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எக்ஸப்ஷன் இஸ் கார்பன். நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது மேக்ஸிமம். ஆனால் கார்பனில் இந்த கிராஃபைட் ஃபார்மேஷனில் இருந்தால் மட்டும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். மோஸ்ட் மெட்டல்ஸ் கேன் பி beaten into sheets and they can drawn into wires. மெட்டல்ஸை பெண்ட் பண்ணலாம், வளைக்கலாம், ஷீட் மாதிரி ஷேப்க்கு மாற்றிக்கலாம், வயர்ஸாக வேணும்னாலும் மாற்றிக்கலாம். இந்த எல்லா அபிலிட்டியுமே எங்கே இருக்குது, மெட்டல்ஸ்க்கு இருக்கும். பட் நான் மெட்டலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நான் டக்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி மெட்டல் அண்ட் நான் மெட்டல். இப்போ நம்ம பார்த்தோம் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதை சென்டென்ஸாக பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் நான் மெட்டல்லாம் நம்ம ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெட்டல் வந்து யூஸ்வலாக சாலிடாக தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். சிலது வந்து லிக்விட்ஸாக இருக்கும், அதாவது ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில் இருந்தால் லிக்விட்ஸாக இருக்கலாம். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், நேச்சுரலாகவே சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். மேலியபிலிட்டி எங்கே அதிகமாக இருக்கும், மெட்டல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், நான் மெட்டலில் புவர். ஸோ யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டில். பிரிட்டில் மீன்ஸ் உடையக்கூடிய தன்மையோடு இருக்கும் நான் மெட்டல்ஸ். டக்டைலிட்டி குட் இன் மெட்டல் அண்டு நான் மெட்டலில் புவராக இருக்கும். ஓகேவா. யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டில். மெல்டிங் பாயிண்ட் யூஸ்வலி ஹை இன் மெட்டல், நான் மெட்டலில் லோவாக தான் இருக்கும். அதில் எக்ஸப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸில். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் யூஸ்வலி ஹை இன் மெட்டல் அண்டு யூஸ்வலி லோ இன் நான் மெட்டல். நான் மெட்டலில் லோ பாய்லிங் பாயிண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். டென்சிட்டி யூஸ்வலி ஹை இன் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், எப்போதுமே ஸ்ட்ராங் ஹார்டாக இருக்கும். ஸோ டென்சிட்டி ஆல்சோ ஹை இன் மெட்டல். நான் மெட்டல் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால டென்சிட்டி ஆல்சோ லோ. கண்டக்டிவிட்டி ஆஃப் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குட் இன் மெட்டல் அண்டு நான் மெட்டலில் வெரி புவர், அதாவது இட் டஸ் நாட் ஹாவ் ஏ கண்டக்டிங் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி அண்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து நான் மெட்டலுக்கு ரொம்ப புவராக தான் இருக்கும். அடுத்த டாபிக் இஸ் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன, the elements which exhibits the properties of metals as well as non-metals are called metalloids. ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரெண்டு கேரக்டர்ஸ்லேயுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம மெட்டலாய்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ் இஸ் போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெல்லூரியம், பொலோனியம் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ். இப்போ மெட்டலாய்ட்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்க, definition it exhibits the properties of metals as well as non-metals அப்படின்னு பார்க்கலாம். First, physical properties of metalloids. Maximum metalloids solids at room temperature. room temperatureல solidsஆ தான் இருக்கும். it can form alloys with other metals. ஈஸியாக என்ன பண்ணும், நிறையா மெட்டல்ஸோட சேர்ந்து alloy formationல இன்வால்வ் ஆகும். and act as electrical conductors under the specific conditions. எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக இருக்கும். எப்போ எல்லா நேரத்துலையுமே அப்படியான கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து மெட்டல்ஸ்க்கு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதை செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம் as a actors electrical conductors under the specific conditions. ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக மாறிடுச்சுன்னா அதை என்ன டேர்மில் சொல்கிறோம், செமி கண்டக்டர்ஸ். எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்டு ஜெர்மானியம். அண்ட் another one point is appears lustrous.
என்ன பண்ணுதான் லஸ்ட்ரு ஷைனி அப்பியரன்ஸாக இருக்குது. பட் இஸ் நாட் malleable nor ductile, much poorer conductor of heat and electricity than the metals. லஸ்ட்ரஸாக இருக்குது பட் malleable கேரக்டர் இல்லை, டக்டைலிட்டி கேரக்டர் இல்லை, பட் புவரர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது. மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப ரொம்ப கம்மியாக கண்டக்ட் பண்ணுது. அப்போ மெட்டலாய்ட்ஸ்க்கு என்ன இருக்குது, மெட்டல்ஸோட கேரக்டரும் இருக்குது, நான் மெட்டல்ஸோட கேரக்டர்ஸும் இருக்குது. அதனால இதை மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Physically properties of metalloids tend to be metallic, but their chemical properties tend to be non-metallic. மெட்டலாய்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் மெட்டாலிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்டலாய்ட்ஸ்க்கு. அடுத்தது யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது, நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டல்ஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், காயின்ஸ் அண்டு ஸ்டாச்சு. எலக்ட்ரிக்கல் வயர்ஸை வந்து உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. முன்னாடிலாம் வந்து காயின்ஸு எதில் பண்ணியிருந்தாங்க, காப்பரில். அது மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் பண்ணுறதுக்கு காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட், சில்வர் அண்ட் கோல்ட் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் இன் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்டு ஃபோட்டோகிராஃபி. ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு சில்வர் அண்ட் கோல்டு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அண்ட் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் யூஸ் ஆகுது. மெர்க்குரி இஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர்ஸ் அண்ட் பேரோமீட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். மெர்க்குரியை வந்து நம்ம தெர்மோமீட்டர்ஸ் பேரோமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எதுக்காக நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போது ஸ்லைட் வேரியேஷன் வந்து அந்த டெம்பரேச்சர் இருந்தாலும், டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தால் கூட, ரொம்ப ரொம்ப லோவாக இருந்தால் கூட அதை என்ன பண்ணிடும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மெர்க்குரிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன், மெர்க்குரிக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இந்த தெர்மோமீட்டர்ஸ் அண்ட் பேரோமீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. Aluminium is used in electrical wires, cables and in aerospace industries. Electrical wires உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அலுமினியம், கேபிள்ஸ், அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காகவும் ஷைனி அப்பியரன்ஸ்க்காகவும், ஈஸியாக கரோட் ஆகாமல் ஷைனாகவே இருக்கிறதுக்காக, லஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்காக அலுமினியம் அலாய்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. லெட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ் அண்ட் எக்ஸ்ரே மெஷின்ஸ். எக்ஸ்ரே மெஷின்ஸில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் பேட்டரிஸ்லாம் சொல்கிறோம், செல்லாம் சொல்கிறோம்லே, அதுலலாம் லெட் வந்து இருக்குது. அடுத்தது யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். டைமண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்ட் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பென்சில் லெட். டைமண்டை வந்து ஜுவல்ஸ் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை கட் பண்ணுறது அண்ட் பவுட்ரி ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது சல்ஃபர் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் அண்ட் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். சல்ஃபரை கன் பவுடர், துப்பாக்கி துகள்கள், அதே மாதிரி வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பரை வந்து ரொம்ப ஹார்டாக மாற்றுறதா வந்து வல்கனைசேஷன் சொல்கிறோம். அப்போ அந்த ரப்பரோட சல்ஃபரை சேர்த்து ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அந்த ரப்பர் ரொம்ப ஹார்ட் நேச்சருக்கு மாறுது. அந்த ப்ராசஸை வல்கனைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வல்கனைசேஷன் ப்ராசஸ்க்கு சல்ஃபர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு இன் மேட்சஸ், ரேட் பாய்சன் எக்ஸெட்ரா. இப்போ மேட்சஸ் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, தீக்குச்சியிலலாம் என்ன இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. அந்த பாஸ்பரஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த தீக்குச்சிக்கு வந்து அந்த எரியக்கூடிய அந்த தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்டு இன் மேட்சஸ் அண்ட் ரேட் பாய்சன்லாம் பாஸ்பரஸ் ஆட் பண்ணுறாங்க. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அம்மோனியா ப்ரிப்பரேஷனில், அம்மோனியா ஃபார்முலா NH3ன்னு சொல்லுவோம். ஸோ அம்மோனியா ப்ரிப்பரேஷனில் நைட்ரஜன் ஒரு கான்ஸ்டிடியூயண்ட்டாக இருக்குது, ஒரு ரியாக்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் குளோரின் இஸ் யூஸ்டு அஸ் ஏ ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இன் ஸ்டெர்லைசிங் வாட்டர். குளோரினை வந்து ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அதாவது நிறத்தை இழக்க வைக்கிறதுக்காக நம்ம குளோரினை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன் வாட்டர் பியூரிஃபிகேஷனில் வாட்டரை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம குளோரின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
and hydrogen is used as a rocket fuel, and hydrogen flame is used for cutting and welding purposes as well as a reducing agent. rocket fuelல hydrogen யூஸ் ஆகுது. அதே மாதிரி hydrogen flame வந்து எலிமெண்ட்ஸை கட் பண்ணுறது வெல்டிங் ப்ராசஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and uses of metalloids. silicon is used in electronic devices. phone mobile phone எல்லாம் சிப் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சிப்லாம் என்ன இருக்கும், என்ன மெட்டீரியல் இருக்குது, சிலிக்கோன். is used in electronic devices. boron is used in fireworks and as a fuel for ignition in rocket. போரான் ஃபயர் ஒர்க்ஸில் பட்டாசு தொழிலில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ராக்கெட் ஃபியூவலை இக்னிஷன் பற்ற வைக்கிறதுக்கு, அதை ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள பற்ற வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, போரான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.